ஆமா. அடுத்து யார் யாரெல்லாம் இருக்கிறார் தெரியுமா? யார் இல்ல ஐயனோட வாசலிலே ஐயனோட வாசலிலே அம்மையான வாழையம்மா அம்மையான வாழையே ஐயனாய தெய்வத்தோடு ஐயனாய தெய்வத்தோடு ஒன்றையல்ல இரண்டப்படா ஒன்றையல்ல இரண்டப்படா எண்ணெயல்ல உழைச்சு போல எண்ணெயல்ல உழைச்சு போல இரண்டோடு பிள்ளையப்பா இரண்டோடு பிள்ளையே இருநாக சுவாமியோட இருநாக சுவாமியோட அம்மையான வண்டியே அம்மையான வண்டியே வண்டிய ராஜாவோட வண்டிய ராஜாவோட வண்டிய ராஜாவோட வண்டிய ராஜாவோட இருந்து கொண்டு துப்பாக்கி வாழனோட துப்பாக்கி வாழனோட கீரி வாழத்திய கீரி வாழத்திய மலரேச காரணே மலரேச காரணே இடத்தோடியே ஒரு தமிழே இடத்தமிழே 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 மலரேசே நாரையா இத்தனை தெய்வங்களும் அங்க இருக்க இருக்குமா? இவன் எந்த பயமும் இல்லாம அங்க போய் வரவாடிருக்காங்க. பாத்தீங்களா? அப்பதான் பார்த்தாரு. அவனுக்கு என்னமா அவனுக்கு என்ன தோணுது? என்ன மட்டும்தான் மந்திர சக்தி அதிகமா இருக்க இந்த மந்திரம் இந்த தெய்வம் வந்து நம்மள என்ன செஞ்சிட போகுது அப்படிதான் நினைக்கக்கூடாது. நினைச்சிட்டாமா அவன் தற்கொலை ஐயனார் அப்படி கிடையாது. அவன் நினைச்சிருந்தா ஐயா ஐயனோட ஆலயத்துல நம்ம களவு செய்வது அதானே கூரை பிடிச்சி இறங்கி களவு செஞ்சுட்டு போகணும்னு நினைச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல வந்திருக்க முடியுமா? முடியாதுல்ல முடியாதுல்ல. முடியாது. சரி அதனால பார்த்தாங்க ஐயா இந்த திருடி அதாவது பல நாள் வேலையெல்லாம் புத்தியை தான். ஆமா அவனுக்கு களவு மட்டும்தான் குல தொழில. அப்ப முன்னடியான பட்டவராயிரம் பிடித்து ஐயனார் முன்பு ஆமா கொண்டு வந்தார். சரி அப்போ ஐயனோட வாழ் என்ன செய்தாரா ஐயா உனக்கு இதே வேலையா வச்சிருக்கிய குழப்பா வச்சிருக்கேப்பா. திருடனோட கண்டு என்ன ஏதுன்னு கேட்கணும். ஆமா கேட்கணும் மரம் யாரு எங்க இருந்து வந்த எதுக்கு ஆமா ஊர் என்ன பேர் என்னோட கல்யாணம் முடிச்சு எத்தனை பிள்ளை இருக்கு அவனுக்கு வேலை இல்லையா இன்னும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி சரி குற்றத்திற்கு ஆமா குற்றம் வந்து என்னைக்கும் குற்றமே. சரி அப்போ சிறை சேதம் செய்ய சொன்னார். ஆமா அப்ப முன்னடியான